ரசதி ஆ ரெடி ஆயிட்டியா? ஆமாமா, நான் ரெடி ஆயிட்டேன். பூமிகா எங்க? அத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம போலாம். அப்போ இனி உனக்கு பிரச்சனையே இல்ல. பூமிகாவை பெரியமாவே பாத்துப்பாங்க, அவங்களே ரெடி பண்ணிடுவாங்க. மாமா, அதுக்காக நாமளும் அப்படியே விட்டுட முடியாது மாமா. அப்பா அம்மாவுக்கு தான் பிள்ளைங்களோட ஆசை, லட்சியம், திறமை என்னன்னு தெரியும். அதுக்கேத்த மாதிரி அவங்கள டியூன் பண்ணி வளர்க்க முடியும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அன்னைக்கு நீயே பார்த்தல, நம்ம ஊருக்கு கிளம்பணும். பெரியமாவுக்கும் பூமிகாவுக்கும் ஒரு பாச போராட்டமே நடந்துச்சா? அதுல யார் ஜெயிச்சா? பெரியமா தானே ஜெயிச்சாங்க. அந்த பாசமே போதும், பூமிகாவை நல்லபடியா வளர்த்து நம்ம கையில கொடுப்பாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, சரியா? பூமிகா, இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல நீ அழகா இருக்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என் செல்லம். சரி செல்லக்குட்டி, முதல் நாள் ஸ்கூலுக்கு போக போற. சாமி கும்பிட்டுட்டு போலாமா? சரி பாட்டி, வாங்க போய் சாமி கும்பிடலாம். சாமி கும்பிடு. என் செல்லம், நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து இந்த பாட்டிக்கு பெருமை சேர்க்கணும். பாட்டி, நான் கண்டிப்பா நல்லா படிப்பேன், குட் கேர்லா இருப்பேன். சமத்து குட்டி, வா வாமா உட்காரு செல்லம். நீ கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துரு, பாட்டி வந்துடுறேன், சரியா? பூமிகா ரெடி ஆயிட்டியா? ஸ்கூலுக்கு போலாமா? பெரியமா எங்க? பாட்டி மாடிக்கு போயிருக்காங்கப்பா. ஓ, என் செல்லம் அழகா ரெடி ஆயிட்டீங்க. என்ன ஸ்வேதா, இன்னும் தலை வராம இருக்க? ஸ்கூலுக்கு போகணும்ல. சரி வா, நான் தலை வாரி விடுறேன். இல்ல வேண்டாம், அம்மா வந்து பாப்பாங்க, அவங்க தலைவாரி விடுவாங்க. டைம் ஆச்சு ஸ்வேதா, இப்ப போனாதான் ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம்க்கு போக முடியும், இல்லனா லேட் ஆயிடும். வா, நான் உன்னை ரெடி பண்றேன். ஒன்னும் வேண்டாம், எங்க அம்மா வந்து பாப்பாங்க. ஸ்வேதா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, மிஸ் திட்டுவாங்க. மிஸ் எல்லாம் திட்ட மாட்டாங்க, நான் தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா தான் போவேன். என்ன சொல்ற ஸ்வேதா, இந்த நேரத்துக்கு தான் ஸ்கூலுக்கு ஆமா. போறியா? இந்த நேரத்துக்கு தான் தினமும் என் பொண்ணு ஸ்கூலுக்கு போவா. 10 மணிக்கு ஸ்கூல்னா அந்த டைமுக்கு தான் சரியா போவா. அதுக்கு முன்னாடியே போய் காத்திருந்து பிரேயர் எல்லாம் அட்டென்ட் பண்ண மாட்டா. கண்மணி, அது இல்ல, பசங்க ஸ்கூல் போறது படிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, மத்த பசங்க கூட எப்படி பழகணும், பேசணும், ஒழுக்கம் கத்துக்கணும், அதுக்காக தான் போகணும். அப்போ என் பொண்ணு நல்ல ஒழுக்கமா இல்லைன்னு சொல்ல வரியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல கண்மணி. குழந்தை நல்ல விஷயங்களை கத்துக்கணும்ல, அதுக்காக தான் சொன்னேன். என் பொண்ணுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்க எனக்கு தெரியும். உன் பொண்ணுக்கு நீ என்னென்ன நல்ல விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறையோ அதெல்லாம் கத்துக் கொடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி வளர்த்துக்க. பூமிகா, நம்ம கிளம்பலாம் வா. ஆமா ராசாத்தி, உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது எப்படி உன் பொண்ண நீ உன்ன மாதிரியே வளர்த்து வச்சிருக்க?
ஐயோ இல்ல ராசாத்தி, உன்ன மாதிரியே உன் பொண்ணையும் நல்ல கொழு கொழுன்னு அழகா வளர்த்து வச்சிருக்கியே, அதத்தான் சொன்னேன். தேவையில்லாம குழந்தைங்க மனச காயப்படுத்துற மாதிரி பேசாத. அது அவங்க மனசுல தப்பா போய் பதியும். இதே உன் குழந்தையா இருந்தா இப்படி சொல்லுவியா? என் குழந்தை ஒண்ணும் உன் குழந்தை மாதிரி கிடையாது. அப்படி இருந்தா அது ஏன் குழந்தையாவே இருக்காது. அங்க என்னம்மா பிரச்சனை? ஆ? என்னாச்சு ராசாத்தி? என்னம்மா கண்மணி? ஒன்னும் இல்ல மாமா. நான் ஸ்வேதாவை கரெக்டா ஸ்கூல்ல கிளாஸ் ஆரம்பிக்கும் போதுதான் கொண்டு போய் விடுவேன். ராசாத்தி என்னடானா 10 மணி ஸ்கூலுக்கு 8 மணிக்கே கொண்டு போய் விடலான்னு சொல்றா. அது வரைக்கும் ஏசி இல்லாத ஸ்கூல்ல என் பொண்ணு வெயிலியா காத்துட்டு இருக்கோம். இப்ப என்ன, நீ ஸ்வேதாவை லேட்டா கூட்டு போனோம் அவ்வளவுதானே? ம், நீ எப்ப வேணாலும் கூட்டிட்டு போ, உன்னை யாரும் கேட்க மாட்டாங்க. போதுமா? ராசாத்தி விடுமா. கண்மணிக்கு எது சரின்னு படுதோ அரவ குழந்தைக்கு பண்ணிட்டு போட்டோம். நீ பூமிகா ரெடினா ஸ்கூலுக்கு கூட்டு போ. இதுக்கு எதுக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி மாமா. பூமிகா, வா போலாம். ராசாத்தி, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. என்ன கண்மணி, இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டேன் அத்தை. நீங்க முன்னாடி போங்க, நான் ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வரேன். சரி, சீக்கிரம் வந்து சேரு. ராசாத்தி, வா நாம போலாம். ம், சரி. பூமிகா செல்லம், நாம போலாமா? ம். வா. அம்மா, அந்த ராசாத்தி குடும்பம் இங்க இருக்கிறதுக்கு காரணமே அத்தைக்கு ராசாத்தி மேல இருக்கிற பாசமோ இல்ல இனிய மேல இருக்கிற பாசமோ கிடையாது. அந்த குட்டி பிசாசு பூமிகா மேல இருக்கிற பாசம் தான். பாசம்னா பாசம் கொஞ்ச நெஞ்ச பாசம் இல்லடி, அளவு கடந்த கட்டு கடங்காத பாசம். அந்த பாசத்தை அணை போட்டு தடுக்கணும், இல்லனா வெள்ளம் கருப்புரண்டு ஓட ஆரம்பிச்சிரும். நாம எல்லாரும் அதுல சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவோம். என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா தான் பேசுவியா? நல்ல விதமா பேசவே மாட்டியா நீ? இல்ல கண்மணி, நான் நடக்கிற விஷயங்களை வச்சுதான் சொல்றேன். நமக்கு எதிர எதுவா இருந்தாலும் முளைக்கும் போதே கிள்ளி எரிஞ்சிடணும். வளர்ந்து ஆலமரம் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு தான் வெட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த கிழவிக்கு பூமிகா மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அத முதல்ல பண்ணணும். அந்த கிழவிய மாத்துறது இப்போதைக்கு ஆகாத காரியம். ஆனா அந்த குட்டி பிசாசுக்கு வேணா அந்த ஸ்கூலையும் இந்த வீட்டையும் பிடிக்காத மாதிரி பண்ணலாம். அப்படி பண்ணா இனியனும் ராசாத்தியும் தானாவே அவங்க புள்ளைய கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு போயிடுவாங்க. அதுக்கான வழியை நம்ம பண்ணணும். அம்மா, நீ அந்த குட்டி பிசாச வீட்ல சந்தோஷமா இருக்காம பாத்துக்கோ. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணு. ம்? ஸ்வேதா, இது பாரு, பாட்டி உன்கிட்ட பழையபடி பாசமா நடந்துக்கணும்னா நீ அந்த பூமிக்காவ ஸ்கூல்ல வச்சு டார்ச்சர் பண்ணணும். அப்பதான் அவ இங்க இருந்து போவா. இங்க பாரு, எல்லாம் உன் கையில தான் இருக்கு, சரியா? ம். ம்.
பாத்தியா பூமிகா, இதான் நீ படிக்க போற ஸ்கூலு. நல்லா இருக்கா? பாட்டி, இந்த ஸ்கூல்லயா நான் படிக்க போறேன்? ஆமாண்டா செல்லம். ஏன் இந்த ஸ்கூல் நல்லா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு பாட்டி. ஓ. நான் இங்க தான் படிப்பேன். தேங்க்ஸ் பாட்டி. சரிடா தங்கம். ராசாத்தி, முதல்ல கரஸ்பாண்டன்ட்ட பார்த்து பேசிடலாம். வா போலாம். சரிங்க. வா இனியா. வாங்கம்மா, வாங்க மேடம். வணக்கம். வாங்க சார். வணக்கம். ஹாய் குட்டி. என் மருமகளுக்கும் என் மகனுக்கும் நான் சொன்ன மாதிரியே உங்க ஸ்கூல்ல. மா, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நானும் உங்க வீட்டுக்கே வந்து வாக்குறுதி கொடுத்துட்டேன். இது உங்க ஸ்கூல் மாதிரி. உங்களுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் இந்த ஸ்கூல்லயே போஸ்டிங் போட்டுடலாம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வேற யாரையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணலமா. ம். உங்க பேத்திக்கும் ஏற்கனவே அட்மிஷன் போட்டாச்சு. இன்னையில இருந்து கிளாஸ ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி மேடம். மா, நன்றி எல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இந்த ஸ்கூல் உங்க குடும்பத்துக்கு என்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கு. வாங்கம்மா, நாம போய் பிரின்சிபலை பார்த்துட்டு வந்துடலாம். ம். வாங்க. சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ரொம்ப சந்தோஷம். வாங்க 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 மேடம். ம். இவங்க மரகதம்மா, இந்த ஊர்ல பெரிய வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. வணக்கம்மா. வணக்கம். காலங்காலமா இந்த ஊருக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் இவங்க குடும்பம் தான் கவனிச்சுக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூலுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளும் செஞ்சிருக்காங்க. ஏழை பசங்களுக்கு பண உதவியும் பண்ணிருக்காங்க. இது அவங்க சன் இனியன். வணக்கம். வணக்கம். இது அவங்க மருமக ராசாத்தி. வணக்கம் மேடம். வணக்கம்மா. ராசாத்தி மேடம் நம்ம ஊருக்கு முன்னாள் சேர்மேன். ம். இவங்க 2 பேருக்குமே நம்ம ஸ்கூல்ல டீச்சர் போஸ்டிங் போடணும். ம். நானும் வாக்குறுதி கொடுத்துட்டேன். ராசாத்தி மேடத்துக்கு தமிழ் டீச்சர் போஸ்டிங்கும் இனியன் சாருக்கு பிடி மாஸ்டர் போஸ்டிங்கும் போட்டு கொடுத்துருங்க. ம். குழந்தைக்கு ஏற்கனவே அட்மிஷன் போட்டாச்சு. இன்னையில இருந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்குவாங்க. அம்மா, கரஸ்பாண்டன்ட்டே சொல்லிட்டாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாமா? ரொம்ப நன்றி மேடம். அப்போ நான் கிளம்புறேன். சரி. இனியா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு இன்னைக்கே 2 பேரும் ஜாயின் பண்ணிடுங்க. பூமிகாவுக்கு ஏற்கனவே இங்க அட்மிஷன் போட்டாச்சு. பார்த்துட்டு வரீங்களா? நான் கிளம்பட்டுமா? சரிங்க பெரியமா. சரி. பூமிகா செல்லம், அம்மா கிட்ட சாக்லேட்ஸ் இருக்கு. கிளாஸ் ரூமுக்கு போனதும் எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. ஆ? சரி பாட்டி. சரிம்மா. நான் போயிட்டு வரேன் மேடம். வரேன். சரி. ஓகே, இன்னைக்கு நீங்க கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப நன்றி மேடம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ரொம்ப பங்க்சுவலா இருப்பேன். ஸ்கூலுக்கு யார் லேட்டா வந்தாலும் எனக்கு பிடிக்காது. அப்படியே நேரடியா பேசிடுவேன். இந்த ஸ்கூலை நான் ரொம்ப டிசிப்ளினா நடத்திட்டு இருக்கேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். கரஸ்பாண்டன்ட் சிபாரிசு பண்ணி நீங்க வேலைக்கு சேர்ந்திருக்கிறதுனால நீங்க லிபர்ட்டி எடுத்துக்க கூடாது. இல்ல மேடம், நீங்க சொல்ற மாதிரியே நாங்க நடந்துக்குவோம். எங்களால எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஓப்பனா பேசினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, வாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சரி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வேலையுதான். இவங்க 2 பேர் பேரையும் ஸ்டாஃப் லிஸ்ட்ல எழுதுங்க.
சார் உங்க பேரு? என் பேரு இனியன், இவங்க பேரு ராசாத்தி. ம். சரி, இவங்க பேர் ராசாத்தி. நம்ம ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா ஜாயின் பண்ணாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இவர் இனியன். இன்னையில இருந்து நம்ம ஸ்கூலுக்கு பிடி மாஸ்டரா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஹலோ. இன்னையில இருந்து நீங்களும் இவங்க கூட கோஆபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா இருந்து நம்ம ஸ்கூலை நல்வழியில கொண்டு போகணும். வாங்க லேட் லோகநாதன். இன்னைக்கு லேட்டா? இல்ல மேடம், வர வழியில ஒரே டிராபிக் ஜாம் மேடம். ஒரு 4 மாடுங்க நடு ரோட்ல படுத்துக்கிட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க மேடம். யாருமே அதை பார்க்காம ஓரமா ஒதுங்கி போய்கிட்டே இருந்தாங்க. நான் தான் மேடம் களத்துல இறங்கி அந்த மாடுகள் எல்லாம் மேய்ச்சு இல்ல சாரி மேடம், மாடுகள் எல்லாம் துரத்தி அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு வந்தேன் மேடம். அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்போ நீங்க மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கீங்க. லேட்டா வந்துட்டு காரணம் வேற. இவங்க யாருங்க மேடம்? புது வரக்காங்க. அதுக்குதான் நேரத்துக்கு வரணும்னு சொல்றது. இவங்க ராசாத்தி, புதுசா நம்ம ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா ஜாயின் பண்ணிருக்காங்க. வாழ்த்துக்கள் தமிழம்மா. நன்றி ஐயா. இவரு இனியன், பிடி மாஸ்டர். வணக்கம் சார். வணக்கம். இங்க பாருங்க லோகநாதன், லேட்டா வர்றது இன்னையோட கடைசியா இருக்கணும். ஓகே? சரிங்க மேடம். ஓகே, நீங்க எல்லாம் கிளாஸுக்கு போலாம். ஓகே மேடம். ராசாத்தி மேடம், நீங்களும் உங்க கிளாஸுக்கு போகலாம். இனியன், நீங்களும் உங்க வர்க்க பார்க்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ. அம்முக்குட்டி, இனிமே இந்த ஸ்கூல் தான் உனக்கு. இங்க உனக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க போறாங்க. நல்லா படிச்சு குட் கேர்ள்னு பேர் வாங்கணும். சரிம்மா. ரசதி, பூமிகா இப்போ கிளாஸுக்கு போகட்டும். நீ பாடம் நடத்த போ. சரியா? சரி மாமா. ஒழுங்கா படிக்கணும்னு சொல்லும். பாய். எங்க இவ்வளவு செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்ல விட்டுறீங்களா? ஓகே மேடம். பூமிகா, கிளாஸுக்கு போய் எல்லாருக்கும் சாக்லேட்ஸ் கொடு. ஓகேம்மா. சரி, பாய். போலாமா? ஸ்வேதா, பூமிகாவை இந்த ஸ்கூல்ல உன் கிளாஸ்லயே சேர்த்து விட்டுருக்காங்க. அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படிம்மா நான் மறக்க முடியும்? பாட்டியை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டால, நான் பண்ற சேட்டையில அந்த பூமிக்கு இந்த ஸ்கூலே வேணான்னு ஓடி போயிடுவா.